Hi friends, welcome to Mekan Recipes. நம்ம இந்த வீடியோல கோதுமை பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பாருங்க எப்படி லேயரா இருக்கு. ஸோ இதை வீட்ல நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் இந்த கோதுமை பரோட்டாக்கு சைட் டிஷ்ஷா பார்த்தீங்கன்னா குருமாவும் உருளைக்கிழங்கு கிரேவியும் வச்சிருக்கேன். வாங்க இனி வீடியோல போய் பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் 1 கப் அளவு கோதுமை எடுத்திருக்கேன். இதுக்கு கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கிறேன். பரோட்டானாலே கொஞ்சம் இனிப்பாக இருக்கும், அதனால் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ பரோட்டானாலே நல்ல ஆயில் நிறையா இருக்கும். நான் இன்றைக்கி லிமிட்டாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா ரொம்ப ஆயில் ஒத்துக்காது. அதனால் தேவையான அளவு நீங்கள் நிறைய சாப்பிடுவீங்கன்னா நிறையாவும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைய போகிறேன். ஆனால் கொஞ்சம் ஹாட் வாட்டர் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நார்மல் வாட்டரை விட கொஞ்சம் ஹாட் வாட்டர் சேர்க்கும் போது அந்த பரோட்டா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அதனால தான் கொஞ்சம் கை பொறுக்கிற அளவு சூடாக இருக்கிற தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு வச்சுக்கணும். மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுங்க. அப்போ தான் சப்பாத்தினாலும் சரி பரோட்டானாலும் சரி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 1 மணி நேரம் கிட்ட நான் அப்படியே வச்சிடுறேன். இது நல்லா ஊறட்டும். இப்போ 1 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுக்குறேன். எப்பயும் நம்ம சப்பாத்தி பண்ணுற மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம், அவ்வளோதான். இப்போது உருண்டை பிடிக்கும்போது நல்லா பெருசாக எடுத்துக்கணும் மாவு. ஏன்னா நம்ம சப்பாத்திக்கு நார்மலாக சின்ன சைஸில் தான் மாவு எடுத்துப்போம். இது கொஞ்சம் டபுள் சைஸாக எடுத்துக்கணும். அப்போ தான் புரோட்டா அந்த பெருசாக நல்லா கரெக்டாக வரும், லேயராக. அதுக்காக தான். இப்போ கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இது தேய்ச்சி விடலாம். எண்ணெய் வேண்டான்னா மாவு போட்டும் நம்ம தேய்ச்சிக்கலாம். ஒட்டாமல் வர்றதுக்கு எண்ணெயோ மாவோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா தின்னாக நல்லா பெருசாக தேய்க்கணும். அதுதான் நீங்கள் கவுண்டர் டாப்லேயும் தேய்ச்சிக்கலாம். இல்லைன்னா பெரிய பிளேட்டு இருந்தால் அதை பேக் சைடு வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி நல்லா பெருசாக தேய்ச்சிக்கணும். நான் இந்த மாதிரி ஷீட்டில் தேய்ச்சிக்கிறேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ தின்னாக நான் தேய்ச்சிருக்கேன். ஸோ இந்த பரோட்டா பண்ணுறதுக்கு எப்பயுமே நல்ல பெரிய சைஸாக தேய்ச்சா தான் நம்மளுக்கு பரோட்டா கரெக்டாக வரும். இல்லைன்னா ரொம்ப சின்னதாக வரும். கொஞ்சம் மாவு எடுத்து கொஞ்சமாக தின்னாக தேய்ச்சி நம்ம பண்ணோன்னா சின்ன பரோட்டா சைஸ் சின்னதாக இருக்கும். இப்போ இது நல்லா பெரிய சைஸில் வரும். இந்த மாதிரி விசிறி மடிப்பு மாதிரி நம்ம இதை மடிச்சுக்கணும். பாருங்கள் எவ்வளோ தின்னாக இருக்குன்னு நான் தேய்ச்சது. இந்த அளவுக்கு நீங்கள் தின்னாக தேய்ச்சா தான் சாப்பிடும்போதும் சாஃப்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் நல்லா இழுத்து விடணும். இழுத்து விட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கணும். ரோல் பண்ணிவிட்டு இந்த எட்ஜை கீழே ஜாயின் பண்ணி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த எட்ஜை சேர்ந்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பெருசாக கிடச்சிருக்கு. இப்போ இதை நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்க்கணும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்காமல் சாஃப்டாக தான் தேய்க்கணும். இல்லைன்னா அந்த லேயர்லாம் போயிடும். அதுக்காக கொஞ்சம் சாஃப்டாக தேய்ச்சிக்கணும். அவ்வளோதான். நான் கொஞ்சம் நல்லா பெருசாக தேய்ச்சதால் எனக்கு அந்த பரோட்டா சைஸும் பாருங்கள் ரொம்ப பெருசாக கிடச்சிருக்கு. ஸோ லேயராக நல்லா தெரியுது பாருங்கள். அவ்வளோதான். இதே மாதிரி நான் என்னென்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன்.
இப்போ செகண்ட் ஒன்றும் நான் தேய்ச்சிட்டேன். நல்ல லேயராக இருக்குது. இப்போ நல்ல தவா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த பரோட்டாவை இதில் வச்சுக்கிறேன். அப்புறம் எப்பயும் போல் நம்ம சப்பாத்தி எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி 2 சைடு நல்லா சுட்டு எடுத்துக்கணும். கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றிக்கணும். அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் இல்லையா, சப்பாத்தியை விட நம்மளுக்கு வந்து இது லேயராக உள்ளே இருக்கும்போது அது உள்ளே உள்ள மாவும் நல்லா வேகணும். அதனால் நல்லா எண்ணெய் விட்டு நம்ம இந்த பரோட்டா வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 சைடு திருப்பி போட்டு நம்ம வந்து வேக வச்சு இந்த பரோட்டா வந்து எடுத்தால் சூப்பரான லேயர்டு கோதுமை பரோட்டா வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், அவ்வளோதான். இதே மாதிரி நான் வந்து 2 செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ சூப்பராக லேயராக வந்து பரோட்டா கிடச்சிருக்கு. இனிமேல் நீங்களும் வீட்லேயே இந்த மாதிரி பரோட்டா வந்து செஞ்சிடலாம் ஈஸியாக. பெரிய சைஸாக தேய்ச்சி நம்ம வந்து பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக பரோட்டா கிடச்சிரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி குக்கிங்.